ஹாய் ஆல், வெரி குட் மார்னிங். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸோ ஹாப்பி. நிறைய ஸ்கூல் பிளேசஸ் பார்க்கறது வந்து என்னோட ஸ்கூல் டேஸ் ஞாபகப்படுத்திருச்சு. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து another ஒரு 45 minutes நான் வந்து உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன். இட் மீன்ஸ் என்னோட 20 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ்க்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். எவ்வளவு பேர் வந்து ரெடியா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்ப சரியா, நான் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே சக்சஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பேன். ஒரு எக்ஸாம்பிள் ஜென்ரலா எல்லா செஷன்லயும் கேட்கறது. உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க யாராச்சும் ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்களேன். சார் இதுதான் சக்சஸ் அப்படின்னு நான் மைண்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு டைம் இல்ல, டக்குன்னு சொன்னீங்கன்னா we can go to the next topic. நீங்க சொல்லலைன்னா 1 minute நானே சொல்லிடுவேன். சொல்லுங்கம்மா. ஃபேண்டாஸ்டிக். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்களேன். உங்க நேம் என்ன, என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்போ ஒரு குவாலிட்டி கவனிச்சிங்களா? உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஆனா யாரோ ஒருத்தர் தான் டெசிஷன் எடுத்தாங்க. கரெக்டா இல்லையா? திஸ் வில் டிஸ்டிங்யூஷ் a பர்சன். இப்போ another ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இங்க இருக்கவங்கள எவ்வளவு பேத்துக்கு வந்து நான் வந்து ரொம்ப லக்கியான பர்சனா இருக்கணும்னு ஆசை? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, சார் அவங்க எல்லாம் ரொம்ப லக்கி சார், எனக்கெல்லாம் எங்க இருக்கு லக்கு? ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 10% பீப்புள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்ப another ஒரு 45 மினிட்ஸ்ல உங்க எல்லாத்தையும் ஒரு லக்கி பர்சனா மாற்றுறதுக்கான சீக்ரெட் தான் நான் சொல்லி தரப்போறேன். சரியா? இந்த சீக்ரெட் வந்து நீங்க ஜஸ்ட் காதுல மட்டும் கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா இது ஒன் மோர் ஒரு செஷனா இருக்கும். நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா ஒருத்தர் வந்தாரு நல்லா பேசினாரு அப்படிங்கறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா ஒழிய உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. உங்க கையில பென் அண்ட் பேப்பர் இருக்கா? இருந்தா டக்குன்னு எடுத்துருங்க. ஒருவேளை இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்க ஒரு பர்சன்ட்ட வாங்கிங்க. நீங்க எல்லாரும் பென் அண்ட் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன் டக்குன்னு. சார் நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க எடுத்தாங்க. 2 3 4 5. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. இது ஆஃப் பண்ணிருக்கேன். இது இது ஆன்ல இருக்கா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டீங்களா? தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டீங்களா? சூப்பர். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்ல போறேன். இந்த 45 மினிட்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது யாரு பேசுறது லாஸ்ட் கேள்வி? ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏன் லைஃப்ல கொஞ்சம் பேர் மட்டும் சக்சஸ் ஆகுறாங்க, நிறைய பேர் ஏன் சக்சஸ் ஆகிறது இல்ல அப்படிங்கிற சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? இங்க இருக்க எல்லாத்துக்குமே சக்சஸ் ஆகணும் தான் ஆசை. யாராச்சும் வந்து நான் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லுவீங்களா? இங்க சொல்ல மாட்டோம். ஆனா ஏன் கொஞ்சம் பேர் மட்டும் சக்சஸ் ஆகுறாங்க, நிறைய பேர் சக்சஸ் ஆகிறது இல்ல அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் சீக்ரெட் எழுதிங்களேன். லைஃப்ல ஜெயிச்ச டாப் 5% பீப்புள் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி தே ஹேவ் அப்ளைடு நாலேஜ். எழுதி வச்சுங்க. லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அப்ளைடு நாலேஜ். இந்த லைஃப்ல ஜெயிக்காதவங்க ஆவரேஜ் பீப்புள் எல்லாத்துக்கும் தான் நீங்க குவாலிட்டி இருக்கும். ஆனா இருக்கக்கூடாத குவாலிட்டி என்ன அப்படின்னா தே ஹேவ் பொட்டன்ஷியல் நாலேஜ். எனக்கு எல்லாமே தெரியுமே, எனக்கு தான் எல்லாமே தெரியுமேங்கிற ஆட்டிடியூட் இருக்கே இருக்குங்க. அவங்களுக்கு வந்து லைஃப்ல ஒரு விஷயம் தேவைப்படுறப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணா நீங்க நோட்ஸ் எடுத்தா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு பேப்பர்ல எழுதி வைக்காம உங்க மைண்டால எவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியும்? நம்ம மைண்ட் வந்து வெரி வெரி புவர் மெமரி. யாராச்சும் ஒண்ணுதான் கேட்கறது, லாஸ்ட் வீக் இதே டைம் இதே டே அன்னைக்கு நீங்க என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க டக்குன்னு சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட். அப்போ இப்ப இங்க சொல்ற ரேண்டம் ஆன்சர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே 90% எங்க வீட்டுல காலையில இங்கேயோ தோசை தான் இருக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த ஆன்சர் சொல்லிட்டாங்க. ப்ராப்பரா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா உங்க பிரெயினால ஞாபகப்படுத்திக்க முடியாது. நாளைக்கு நீங்க எழுதி வச்சு நீங்க இந்த கேபிள் எடுத்து பார்த்து அந்த டே இதை சாப்பிட்டேன்னு சொல்லிடலாம். அதான் நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றது அப்படின்னா எழுதி வச்சிருந்தா மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சோ டாப் 5% பீப்புளோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? அப்ளைடு நாலேஜ். நான் சொல்லி கொடுக்கறத நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேப்பர்ல இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே, இன்னொன்னு லக்கி பர்சனுக்கும் அன்லக்கி பர்சனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? யாருக்காச்சும் சொல்ல யாரும் தெரியுமா? டாக்டர் சொல்லுங்க. சார் இவர் லக்கி அப்படின்னு சொல்லி நீங்க யாராச்சும் ஒருத்தரோட மனசுல நினைச்சீங்கன்னா அவர் ஏன் லக்கின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. இவர் வந்து பர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு. நம்ம பாக்குற விதம், நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற விதம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலன்ட் ஆன்சர் பண்ணா. இங்க ஒரு கிளாப் பண்ணிருங்களா அவருக்கு?
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் கேட்கிற எந்த கேள்விக்குமே வந்து இதுதான் ப்ராப்பர் ஆன்சர் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஆன்சர் மே வேரி. ஆனா நீங்க வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட எந்திரிச்சு ஆன்சர் பண்றீங்களா அப்படிங்கறத உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணும். சரியா? எழுதி வச்சுக்கங்க. லக் இஸ் ஈக்குவல் டு when opportunity meets preparedness. தமிழ்ல சொல்றேன், நான் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள் அப்படிங்கிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு வர்றப்ப அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கேனா, அவங்க தான் வந்து லக்கியான பர்சன். when opportunity meets preparedness. ஓகேவா? ரைட். இப்ப நான் என் லைஃப்ல காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்ப என் லைஃப்ல நடந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தான் ஐ டிசைடட் ட்ரீம்னா என்ன, கோல்னா என்ன, லைஃப்ல ஜெயிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி கிடைச்சது. எப்படி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் அதே மாதிரி ஒரு நாள் எங்க காலேஜ்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, ஏபிஜே அப்துல் கலாம் சார் நம்ம காலேஜ் விசிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எல்லாருமே ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல கேதர் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 600-700 பீப்புள் அங்க இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, ஒரு பெரிய லீடர் வராங்க அப்படின்னா எவ்வளவு கிரௌட் இருக்கும். நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சார் அப்படியே வந்தாங்க, டயாஸ் போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றேன், அவரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்ப நான் ரிப்பீட் பண்றேன். அது வந்து ஐ டுக் இட் அஸ் எ மைண்ட் டேட்டூ. அது நாள் வரைக்கும் நான் இப்ப அந்த பையன் சொன்னார்ல, அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இருந்ததே இல்லை. அவர் ஸ்டேஜ்ல போயிட்டு நிறைய சொன்னாரு, பசங்களா இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க எல்லாரும் திருப்பி சொல்லணும், எவ்வளவு தூரம் சத்தமா சொல்ல முடியுதோ அவ்வளவு சத்தமா சொல்லுங்க அப்படின்னு. நீங்க ரெடியா? நான் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணணும். சரியா? போயிட்டு ஸ்டேஜ்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. One more time. Excellent. இப்ப லைஃப்ல நம்ம யார வந்து கிரிமினல் சொல்லுவோம்? திங்க் பண்ணி பாருங்களேன். கொலை, ராபரி இந்த மாதிரி பண்றவங்க நம்ம சொல்லுவோம். பட் அப்துல் கலாம் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைஃப்ல சின்ன சின்ன கனவுகளோட இருக்கிறதே கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு சமம் அப்படிங்கிறாரு. என் லைஃப்ல ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியல் டைம் ரிசர்ச் பண்றது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்டோரி வந்து, இந்த ரிசர்ச் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1989ல. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது எல்லாமே ஃபேக்ட். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கல. நாங்க அட்மாஸ்பியர் கிடைக்காதனால தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு அந்த இடத்த போய் ரீச் பண்றதுக்கு so many years has been wasted. பட் ஆனா இங்க உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் தேங்க்ஸ் டு ஆல் தி பீப்புள். ஆசான் ஸ்கூல் மாதிரி, ஆசான் காலேஜ் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல உங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருக்காங்க. நீ எவ்வளவோ காலேஜ் ரிசர்ச் நடக்குது. அதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட். இந்த ரிசர்ச் நடக்கிறது வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நடக்குது. ஹார்வர்ட் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிசினஸ் ஸ்கூல். இப்ப ஹார்வர்ட் அப்படிங்கிற காலேஜ்ல ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா, அங்க கேம்பஸ் இன்டர்வியூ வரும்ல, அங்க வர கம்பெனிஸ்ல என்ன மாதிரி கம்பெனிஸ் தெரியுமா? சாம்சங், எல்ஜி, கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் வரும். உங்களுக்கு சேலரியே வந்து க்ரோஸ்ல இருக்கும். இயர் பேக்கேஜ் சிபிசின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் டு தி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேக்கேஜே வந்து ஒரு மாச சேலரி வந்து 30 lakhs 40 lakhs அப்படி இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல ஒரு ரிசர்ச் பண்றாங்க. இருக்காங்க அப்படின்னா, ரியலாவே ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து ஒருத்தரோட லைஃப்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் அந்த ரிசர்ச். அதுல அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காமன் கொஸ்டின் கேட்கறாங்க. நான் அந்த கொஸ்டின் கேட்கல, நீங்க ஆன்சர் இல்லைங்க. சரியா? அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, do you have a written goal about your future? தமிழ்ல சொல்லணும், வாழ்க்கையில நீங்க என்ன அச்சீவ் பண்ணணுங்கிறத எழுதி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரே ஒரு கொஸ்டின் மார்க். அவ்வளவுதான். நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா எஸ்ன்னு வச்சுக்கோங்க, எழுதலைன்னா நோன்னு மட்டும் போட்டுங்க. அந்த இடத்துல வாழ்க்கையில நான் என்ன லெவல் அச்சீவ் பண்ணணும், அது என்ன ஜாபா இருக்கலாம், இல்ல இந்த சேலரியா இருக்கலாம், இந்த கம்பெனில ஒர்க் பண்ண என்னவா இருந்தாலும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 1989ல நடக்குது. 100 ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல only 3 students have written goal. அந்த பேப்பர் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எழுதி கேட்டப்ப மத்த 97 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. they told that I have something in my mind, let's complete the course. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். they don't have a written goal. ரைட்டா? இப்ப இந்த ரிசர்ச்சோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரிசர்ச் கண்டக்ட் பண்ணது கிடையாது. இந்த ரிசர்ச்சோட இம்பாக்ட் ஆஃப்டர் 10 years again அதே 100 ஸ்டூடெண்ட் இந்த ரிசர்ச் அசோசியேட்ஸ் again நேர்ல மீட் பண்றாங்க. இந்த ரிட்டன் கோல் எழுதி வச்சிருந்தவங்களுக்கும் எழுதி வைக்காதவங்களுக்கும் இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ்? ஏன் நான் ட்ரீம் எழுதணும், அந்த ட்ரீம் எழுதுனா உண்மையாலுமே என் வாழ்க்கை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது டிஃபரன்சியேஷன் தெரியும். அப்பதான் நம்ம எழுதணும்னு தோணும். ரிசல்ட் தான் கிவ் a huge thought in our thought process. உண்மையாலுமே நான் வந்து ரிட்டன் கோல்ஸ் எழுதி வச்சிருந்தா என் லைஃப்ல நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஆன்சர் இங்க தான் கிடைக்குது. அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் எகைன் நேர்ல மீட் பண்றாங்க. அதுல அந்த டாப் 3 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, நான் எழுதி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, லைஃப் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் வச்சுக்கோங்க. லைஃப் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா
4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. அவங்க என்ன சேலரி நோட் பண்ணியிருந்தாங்களோ as compared to that, வேற 3x 4x அதிகமான சேலரி இருந்தாங்க. இந்த பாட்டம் 97% கொடுத்துருக்காங்களா எழுதி வைக்கல, ஏதாவது சம்திங் இன் மை ஹேண்ட், நான் மைண்ட்லயே வச்சிருக்கேன் பார்க்கலாம் லைஃப் எப்படி போலாம்னு சொல்லிட்டு. அவங்க லைஃப் எப்படி தெரியுமா இருந்தாமா, லைஃப் ஆஃப் சர்வைவல் அப்படின்னு படிச்சிருக்காங்க. ஒரு வேலை கிடைச்சது, ஏதோ வாய்க்கும் கைக்கும் சண்டை போடுற மாதிரி ஒரு லோன், ஒரு கார், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதா ரியல் ட்ரீமோட பவர். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்களே, இந்த பில்டிங் எப்படி ரைட் லெஃப்ட் வந்து திரும்பி பாருங்க. இந்த பில்டிங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த என்ஜினியர் கையில ஒரு பேப்பர் சொல்றாங்க. பேப்பரோட பேர் எக்ஸல் கேஸ் ப்ளூ பிரிண்ட். சூப்பர், கிளாப் பண்ணுங்க. ஒரு டிசைன் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவான். ப்ளூ பிரிண்ட் ஹால் இருக்கு, இங்க வந்து லேப் இருக்கு, பிளே கிரவுண்ட் இருக்கு, பிரின்சிபால் ரூம் இருக்கு, ஸ்டாஃப் ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட் பிளான் இருக்கு. Then only it become as a building. ஆனா as a person, ஏன்ட்ட என்னோட ஃபியூச்சர் பத்தின ஒரு கோல் இருக்கான்னு சொல்லி கேட்டா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட் இருக்கிறது இல்லை. ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனா ஒரு கோல். நெக்ஸ்ட் மந்த் வந்து 1 வீக் இதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் டூர் போறோம், நம்ம கோவாக்கு போறோம், பி ப்ரிப்பேர் யுவர்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா நீங்க எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? டூ லிஸ்ட் சொல்லுங்க. கோவா போகணும் பிளான் பண்ணிட்டீங்க, டூர் போறீங்க, சம்திங் ஏதோ என்னென்ன எடுத்து வரீங்க, கரெக்டாக சொல்லுங்க. டூத் பிரஷ், கிளாத் சொல்லுங்க, மணி, கேமரா, லென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 1 வீக் டூர் அது. அந்த 1 வீக் டூருக்கு இப்ப ட்ரெயினா பஸ்ஸா ஃபிளைட்டா? இப் இட் இஸ் ட்ரெயின் அப்படின்னா சென்னையில இருந்து 4 ட்ரெயின் கிளம்புது. அதுல எந்த ட்ரெயின்ல போவோம்? அதுல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபிளைட்ல வந்தேன். போறதுக்கு உடம்பு எல்லாம் போயிருந்தா பிளாட்ஃபார்ம் எடுத்து வச்சிருக்கேன். அங்க போய் ஏதாச்சும் டிராவல் பண்ணா கேர் பண்ணிட்டீங்கன்னா அதுலாம் நான் என்ன மாதிரி பைக் ஓட்ட போறேன், லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டேன், நான் எந்த ஹோட்டல் ஸ்டே பண்ண போறேன், அந்த ஹோட்டல் ஏன் பட்ஜெட்குள்ள இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு 1 வீக் ஜேர்னிக்கே யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் டு டு லிஸ்ட் ஃபார் 15 to 20 things it should be ready with your paper. அதெல்லாம் டிக் போட்டாதான் நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைடா போக முடியும். ஆனா நம்ம லைஃப் அப்படிங்கிற ஜேர்னி எத்தனை வருஷம்? 80 to 90 years of journey-க்கு உங்கள்கிட்ட ஒரு ரிட்டர்ன் கோல் இருக்கான்னு சொல்லி கேட்டா மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிறது. இப்போ வரைக்கும் நீங்க வந்து ஒரு A, B, C எந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட் ஆகணும் இருக்கலாம். சார், நான் வந்து சூப்பரா படிப்பேன், நான் சுமாரா படிப்பேன், இல்ல நான் படிக்கவே மாட்டேன், இல்ல எங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இது எங்களுக்கு தெரியாது, அதனாலதான் என்னால படிக்க முடியல. இன்னைக்கு நைட்டு கோ அண்ட் ரைட் மினிமம் 53 வச்சுக்கிறேன். 50 கனவுகள் இன்னைக்கு உங்க லைஃப்ல எழுதுங்க. இப்ப இந்த மாதிரி அப்துல் கலாம் சார் சொல்லி நான் கேட்டேன். எனக்கு வந்து அப்ப ட்ரீம்ஸ் எழுதணும்னு ஆசை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாருங்க. லைஃப்ல ஜெயிச்சவங்க ஜெயிக்காதவங்க இல்லாட்டி டாப் 5% பாட்டம் 95% பீப்புள் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு குவாலிட்டி என்னன்னா, இந்த லைஃப்ல ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல, they believe in magic. The bottom 95% people, they always talk about logic. அது எப்படி நடக்கும், இது எப்படி பல்ப் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து என் லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட் சொல்றேன். இந்த மாதிரி சாரோட செஷன் அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நெய்பர் இருந்தாரு. அவர் வந்து ஃபாரின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பப்போ ஊருக்கு வருவாரு. நிறைய கேஜெட்ஸ் வருவாரு. எனக்கு ரொம்ப ஆசை நம்மளும் போய் அந்த மாதிரி கண்ட்ரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப ஒரு சின்ன கிராமம், +2 வரைக்கும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். அப்பா சின்ன வயசுலயே உடம்பு இல்லாம இறந்துட்டாங்க. அதனால எனக்கு எங்க ஃபேமிலியில யாருக்கும் ஏர்போர்ட் பார்க்கல. இந்த செஷன் அட்டன் பண்ணிட்டார்ல, நான் வந்து அன்னைக்கு நைட்டு அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு விசிட் துபாய் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சேன். லாஜிக்கா பார்த்தா நான் எழுதக்கூடாதுல்ல. என் ஃபேமிலியில யாரும் பாஸ்போர்ட் ஏர்போர்ட்டே பார்த்ததில்ல, எழுதக்கூடாதுல்ல. ஆனா சார் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க மேஜிக்க பிலீவ் பண்ணுங்க, உங்க லைஃப்ல நடக்கும். சர்க்கம்ஸ்டன்சஸ் பத்தி திங்க் பண்ணாதீங்க. நான் எழுதினேன். நான் வந்து B.Pharmacy முடிச்சேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் மை MBA முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் ஸ்மால் இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப என்னோட ப்ராடக்டோட காம்படிட்டர் கம்பெனி வந்து US பேஸ்ட் கம்பெனி. அவங்க வந்து they have monopoly ரிசர்ச் மாலிகுல். இந்த கம்பெனியை ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த டீமோட பீப்புள் அந்த மீட்டிங் மீட் பண்ற சான்ஸ் இருக்கப்ப ஐ சே ஹாய் பாபாலாம் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு நாள் ஐ காட் அ கால் ஃப்ரம் தி MNC சேஸ் தட் இந்த டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க பையன் வந்து he want to leave the job for higher education, would you be interested to join in our company? எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இந்தியன் கம்பெனியோட 3 times அந்த சேலரி இருக்கும், அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். ஜாயின் த கம்பெனி. ஐ புட் மை ஹார்ட் அண்ட் சோல். வித்தின் 3 yearsல ஐ காட் a letter from the company. என்டையர் பேன் இந்தியால யாரெல்லாம் சேல்ஸ் டார்கெட்டை 100% கிராஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் we have a star 9 award function in Dubai
கம்ப்ளீட்லி பெய்டு பை த கம்பெனி. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் ஒருவேளை அன்னைக்கு அவர் சொன்னப்ப அந்த ட்ரீம் நான் எழுதாம இருந்தேன் அப்படின்னா யூனிவர்சிட்டி இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், பிலீவ் யுவர் ட்ரீம்ஸ். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னையில வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போய் நிக்கிறீங்க. நீங்க வந்து இங்க இருந்து திருச்சி போகணும், அதான் உங்களோட ட்ரீம். ஒரு 2 பஸ் நிக்குது. ஒரு பஸ்ல வந்து திருச்சி போர்டு போட்டிருக்கு, பேசஞ்சர்ஸ் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க, லைட் எரியுது, டிரைவர் சீட்ல உட்காந்துருக்காரு, கண்டக்டர் எந்த ஒரு போறீங்க மக்கள்கிட்ட பேசுறாரு. அந்த பஸ் பாக்குறதுக்கே ஹாப்பனிங்கா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. பக்கத்துல ஒரு பஸ் நிக்குது, அது வந்து போர்டே இல்ல, லைட்டே எதுவுமே எரியல, அப்படி இருட்டா ஒரு இடத்துக்கு நிக்குது. எந்த பஸ் நீங்க ஏறுவீங்க? ஃபர்ஸ்ட் பஸ். கரெக்டா? ஏன்? You can able to see the signals. இந்த பஸ் கிளம்பிடும் போயிடும் அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் தெரியுது. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யாராச்சும் லைஃப் நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும் எனக்கு தெரியல சார், பாக்கலாம் அதே பிளஸ் 2 முடியும், அதே பெரிய தலைவலியா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவுட் சைட் வேர்ல்டுக்கு யூ ஆர் கம்யூனிகேட்டிங் தட் அண்ட் நாட் ட்ரீமர். உங்களுக்கு வந்து you have only 2 options friends, please make a note. Either you can be a dreamer or you can work under a dreamer lifelong. ட்ரீமரா ஆர் ஒரு ட்ரீமர்ட்ட ஒர்க் பண்றதுக்கான பர்சன். இப்ப இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்கிறீங்க, அதை முடிச்சுட்டு பெரிய ஐடி கம்பெனி ட்ரை பண்றப்போ இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனி எனக்கு தெரியும். இல்லைன்னா சார் எனக்கு தெரியாது சார், எனக்கு இன்ஃபோசிஸ் பேரை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லைங்கிற ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஒரே ஒருத்தர் 2 பேர் 3 பேர் சூப்பர்பா ப்ரொலாஃபில் தெரியாதுங்கிறது தெரியாது சொல்லுங்க பாருங்க. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட பெஸ்ட் ஐடி கம்பெனி. அங்க ஜாப் கிடைச்சது அப்படின்னு நல்ல சேலரி இருக்கும். சரியா? இந்த இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பவுண்டர் வந்து நாராயணமூர்த்தி. அவர் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு கேம் அவுட். ஹி ஸ்டார்டட் a company called இன்ஃபோசிஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, நாராயணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் ட்ரீமரா இருந்ததுனாலதான் ஹி ஸ்டார்டட் a company வேர்ல்டு வைட். இப்ப அந்த கம்பெனிக்கு பெரிய கிரேஸ் இருக்காங்க ஒர்க் பண்றதுக்கு. அப்படி இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ கேன் ஏபிள் டு வொர்க் இன் a company as a employee in life long. இப்ப வாங்க சாப்பிடுவோம், லீவ் எடுக்கணும். someone in this side your daily data. நீங்க என்ன பண்ணி எதிர்க்கணும், எப்ப தோணணும், எப்ப லீவ் எடுக்கணும், மாம்ஸ் எல்லாம் போகக்கூடாத வச்சு பண்ணணும். இந்த சைடு இல்லையா, இன்னைக்கு என்னால போக முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு போய் சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இன்னைக்கு வேற ரீசன் சொல்றேன், அதெல்லாம் முடியாது, நீங்க வேலைக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்பாங்க. சோ what you want to become, either you can be a dreamer, you are a student இருந்து ஸ்டூடெண்ட் முடிச்சு எம்ப்ளாயி ஆகி you can become an entrepreneur, or you can work under a dreamer lifelong. எது உங்களுக்கு வேணும்? இது எல்லாத்தையும் டிசைட் பண்ண போறது எது? ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். இன்னைக்கு நைட்டு 15 ட்ரீம்ஸ். அதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படி பிரிச்சு ஷார்ட் டேர்ம் அப்படின்னா another 2 yearsல what I want to achieve. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கோர்ஸ் முடிக்கிறேன், +2 நல்லபடியா முடிச்சுட்டு I want to join this college. ஒரு காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆசாம் காலேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அவங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்றாங்க, அதெல்லாம் என்ன ஏபிள் டு பே த பிரைஸ், அங்க என்னால பே பண்ண முடியுமா. காலேஜ்ல இருந்து வெளியில போறதுக்கு எந்த ஒரு ஸ்டாஃபை மீட் பண்ணி மேம் நான் வந்து இந்த கோர்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன், இந்த கோர்ஸுக்கு கரெக்டா என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நான் முடிச்சேன் அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஒரு காலேஜுக்குள்ள என்டர் ஆகலாம் முடியாதுங்க. அட்மிஷன் எல்லாம் கிடைச்சி அங்க போய் அந்த காலேஜ் பில்டிங் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்து எனக்கு செட் ஆகிறதுக்கு மைண்ட்ஷிப் நடக்கிறதுக்கே 1 or 2 months வேணும். இப்ப நீங்க உள்ள வந்துட்டீங்களா, இந்த பில்டிங் எல்லாம் பாத்துட்டீங்களா, அப்படிதான் இருக்க மாட்டேன். அதனால இன்னைக்கு ரைட் ட்ரீம்ஸ். இந்த ட்ரீம்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தேவை ஒரு கிளியர் மார்க் கிடைக்கும். ஒரு சின்ன டேப் அதை நீங்க வாங்க. ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்ல க்ரோத் மைண்ட் செட்டுக்கு நீங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் 2 வெஹிக்கிள் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரியா? இவர் வச்சுக்கிற வெஹிக்கிள் பேர் வந்து ஃபெராரின்னு வச்சுருவோம். 1 மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர் ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு கார். அது வந்து இவர் டிரைவ் பண்றாரு. இவர்கிட்ட வந்து ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டி வந்து பெரிய கார்ல கிடையாது, ஒரு மாட்டு வண்டின்னு வச்சுக்கோங்க. அது வந்து மெதுவாக போகும். கரெக்டா? 2 வெஹிக்கிள் இருக்கு. இவர் வந்து சீட்ல உட்காந்துட்டாரு, இக்னிஷன் ஆன் பண்ணிட்டாங்க. இப்ப டிராபிக் கொடுத்தா வண்டி 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிடும் வேற. இவரும் அதே மாதிரிதான். 2 பேருமே சீட்ல உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இவர் பாக்குறாரு அந்த சீட்ல வெளியில நம்ம ரோட பாக்கிறதுக்கு ஒரு பெரிய வென்சில் இருக்கு கண்ணாடின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா அப்படியே மட்டா இருக்கு, செஞ்சே இல்ல, வெளியில என்னால பார்க்கவே முடியல. இப்ப இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது இல்லையா? சரி, இப்ப இந்த வண்டிக்கும் இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ்?
ரெண்டு ஒண்ணு தான் ஆயிடுச்சு. இப்ப 300 ஹார்ஸ் பவர் இருந்தா கூட இட் இஸ் நாட் ஹேவிங் த கிளாரிட்டி இந்த தாட் ப்ராசஸ். நான் எங்க போகணும், வேற ஐ வாண்ட் டு கோ, வேற ஐ வாண்ட் டு லீட் மை லைஃப் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல கிளாரிட்டி இல்ல அப்படின்னா நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சாலும் என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் உங்களுக்கு கொடுத்தாலும் யூ வில் நாட் லீட் டுவர்ட்ஸ் இட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டியே இருக்காது. ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஒருத்தங்க தான் லைஃப்ல ரியலா ஜெயிக்கிறாங்க. சோ இன்னைக்கு நைட் எவ்வளவு பேர் வந்து 50 ட்ரீம்ஸ் எழுதுறதுக்கு ரெடி? சூப்பர், சோ ஹாப்பி. இப்போ வந்து அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று நான் சொல்லி கொடுக்க போறேன். எகைன் இது வந்து ஒரு எக்ஸலன்ட் பிரின்சிபல், அது ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 லெட்டர் எழுதிங்களேன். PPP 3 லெட்டர், 3 letters of P. பெண்ணு கொடுக்கலையே அது. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு see நான் ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறேன், இல்ல ஏன் சூப்பரா படிக்கலாம், நான் ஏன் படிக்க மாட்டேங்கிறேங்கிறதுக்கான சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஷிஃப்ட். ஓ நான் இங்க இருந்து கியர் இந்த இடத்துக்கு மாத்தினேன் அப்படின்னா என்னால ஃபாஸ்டா படிச்சுக்க முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் லெட்டர் P அப்படிங்கிறது பெயின், PAIN பெயின். இது வந்து ட்ரிபிள் P பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, பெயின். செகண்ட் வந்து பிளஷர், செகண்ட் P பிளஷர். அப்படி ஒருவேளை நான் சொல்றதோட இந்த வேர்டோட ரியல் மீனிங் எனக்கு தெரியலன்னா நீங்க என்ன கேளுங்க, நான் தமிழ்லயே உங்களுக்கு சொல்றேன். சரியா? பெயின், பிளஷர், லாஸ்ட் P வந்து பிரின்சிபல். இது வந்து ஒரு தத்துவம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, PPP. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லைஃப்ல ஜெயிச்சவங்க இந்த பெயினை எது கூட அசோசியேட் பண்ணிக்கிறாங்க, பிளஸர் எது கூட அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் வந்து ஏன்னா டைம் கம்மிங்கிறதுனால நான் ஃபாஸ்டா சொல்றேன். இதெல்லாம் வந்து நம்ம ஒன் டே ஒர்க் ஷாப்பா கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட மைண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யூ வில் நாட் கம் டு தி ஒரிஜினல் ஸ்டேட். கரெக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எழுதி விட்டுட்டாங்கன்னா அதே மாதிரி क्वेश्चனுக்கு மாடி வராது. கரெக்ட்டா? இப்போ வந்து சரியா? லைஃப்ல ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, இப்ப நம்ம சொல்றோம்ல ஸ்டடி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து டாப் 5% கேட்டகரி. 95% கேட்டகரி இருக்காங்கல்ல, they will associate studies with pain. எப்ப பார்த்தாலும் படி 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 ஒரே தொல்லைங்க எனக்கு. நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அது படிக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரின்சிபல் படி சொல்ற பாருங்க. இப்படி பொறுத்த வரைக்கும் எப்படின்னு ஒரு வேர்ட் சொல்றேன், இன்ஸ்டான் ஒரு வேர்ட் சொல்றேன், இது எல்லாத்தையும் ஒரு லோக்கல் லாங்குவேஜ் அப்ளிகேஷன் பீப்புள் சார் இன்ஸ்டாகிராம் பாருங்களா, எத்தனை சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த இடத்துல உங்களோட பிரெயினை புரிஞ்சுங்க. ஹியூமனோட பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா இட் வில் கீப் ஆன் சீக்கிங் ஃபார் நெக்ஸ்ட். எனக்கு வந்து தெரியாத ஒரு புது விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுமா நீங்க? ஓகே, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படும். அதனாலதான் ஒரு தடவை ஸ்க்ரால் பண்றப்ப ஒரு சின்ன அழுகி மாதிரி ஒரு வீடியோ வருது, அது பார்க்க முடிச்சுன்னா சம்மந்தம் இல்லாம ரொம்ப தேங்காய் திருவி புது தேங்காய் திரும்புவது எப்படி அப்படின்னு அதை பாக்குறோமா. அப்ப சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து நீச்சல் கத்துவதற்கு நீங்க எப்படி டபிள்யூ மாதிரி விதிக்க வேண்டும்னு சொல்லுவார். இப்ப நமக்கு என்ன தோணிடும்னா பிரெயினுக்கு வந்து அடுத்தது என்ன வருதுன்னே உங்களுக்கு தெரியாது இல்ல. அதனால உங்களுக்கு வந்து போன நீச்சல் வைக்கிறதுக்கு அங்க ஒரு தடவை உங்களுக்கு ஈஸியா இருக்குது இல்ல. இது வந்து டீப் சயின்ஸ் சைக்காலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோபமைன் ஹண்ட் அப்படிம்பாங்க. நம்ம பாடியில நீங்க எப்பெல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களோ அப்ப உங்க பாடியில ஒரு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோனுக்கு பேர் டோபமைன். இந்த டோபமைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை செட்டில் பண்றது ட்ரை பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இன்னொன்னு பாருங்க, வேற என்ன வீடியோ வரும், வேற என்ன வீடியோ வரும். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட 80 வருஷ வாழ்க்கையை நான் அப்படியே இன்ஸ்டாகிராம் எழுதி வச்சா கூட 81வது வருஷம் தான் நம்ம பார்க்கறதுக்கு ஏதாச்சும் இருக்கும். நான் ஐசியூல இருப்பேன். இன்ஸ்டாவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஐசியூ படுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அதனால எக்காரணத்தை கொண்டும் நீங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய பர்சனாலிட்டியா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கிராட்டிடியூட் வந்து டோன்ட் கனெக்ட் வித் பெயின், கனெக்ட் வித் ப்ளஷர்.
இதை நீங்க பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எப்ப பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து படிப்புங்கிறது ஒரு லோடாவே இருக்கும். சார் எனக்கு வந்து அதை நினைச்சாவே கஷ்டமா இருக்கு சார். இந்த படிப்பை நீங்க கரெக்டா பண்ணலைன்னா இதுதான் ஃபவுண்டேஷன். உங்களோட ஸ்டடிஸ் வந்து ஃபவுண்டேஷன் நீங்க எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா போடுறீங்களோ இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்து தான் நீங்க எத்தனை ஃப்ளோர் வேணாலும் கட்டலாம். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப லோவா இருக்குன்னு வச்சுக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டினாவே பில்டிங் ஆடும். ஒரு சாதாரண இந்தியன் கம்பெனிஸ்லயே போய் உங்களால ரீச் பண்ண முடியாது. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு பையன் வந்து லைஃப்ல ரொம்ப ஜெயிக்கணும்னு ஆசை, ஆனா அவனுக்கு ஒரு சாதாரண கம்பெனில ஒர்க் பண்றான். அந்த கம்பெனியோட ஜாப் வந்து காலையில 10 o'clock போகணும், 2 o'clock வரைக்கும், 2 to 5 பிரேக். அதுக்கப்புறம் எங்க 5 to 8 ஒர்க் பண்ணணும். இதுதான் ஷெட்யூல். நான் சொல்றது வந்து ரியல் ஸ்டோரி. இந்த பர்சன் எனக்கு தெரியும். இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் இப்பயே சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வர்றப்ப யூ வில் பி மென்டலி ப்ரிப்பேர்ட். நான் லக்னு என்ன சொன்னேன்? லக்குக்கு என்ன சொன்னேன்? நான் சொல்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு உங்க லைஃப்ல வரும். ஆனா அன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இல்லைன்னா யூ வில் பி கால்ட் அஸ் அன்லக்கி பர்சன். கரெக்டா? ஓகே. இவ என்ன பண்ணுவாருன்னா, நான் சொல்றது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாக்கிங் இன்டர்வியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரும். மேடத்துக்குலாம் தெரியும், உங்க ஸ்டாஃப்க்குலாம் தெரியும். அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவாரு. எல்லா வாக்கிங் இன்டர்வியூக்கும் போய் அட்டன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிட்டாரு, வெளியே வந்தார். ரெண்டாவது இன்டர்வியூ ரிஜெக்ட், தேர்ட்லி ரிஜெக்ட். பொறுத்துக்கவே முடியல சார், எதுக்காக நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க? நான் 3 இன்டர்வியூ வந்துட்டேன், எல்லா இடத்துலயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேர்ட் இன்டர்வியூ பண்ண ஃபர்ஸ்ட் சொன்னாராமா, தம்பி எந்த இன்டர்வியூ போனாலும் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லா இன்டர்வியூலையும் ஃபர்ஸ்ட் கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா சொல்லுங்க. மோஸ்டா ஜெனரலா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். உங்க ரெஸ்யூம் கொடுத்த உடனே கரெக்டா இவர் என்ன பண்ணிருக்காரு, இவரோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அவ்வளவு தூரம் இல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லங்கிறதுனால டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். நான் வந்து இப்ப நான் சொல்றேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கல. என் பேர் வந்து அருள் சார். நான் வந்து ஐ டிட் மை பி ஃபார்மசி. ஐ வில் டு ஆல் ஜாப் சார், ப்ளீஸ் கிவ் ஜாப் சார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாம இன்டர்வியூ பேனல்ல போய் உட்காந்து யாரா செலக்ட் பண்ணுவாங்களா? நம்மள நீங்க ஒரு ஹெச்ஆரா இருந்தா அந்த பர்சன் செலக்ட் பண்ணுவீங்களா? இது கிளம்பி வந்துட்டாரு. இந்த இடத்துல 2 கேட்டகரியா பார்க்கலாம். சொன்ன உடனே என்னை செலக்ட் பண்ணல, அவன் என்ன செலக்ட் பண்ணாம போறது, ஐ வில் டு மை பெஸ்ட், அடுத்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகாம அப்படியே போய் உட்காராது. இது ஒரு கேட்டகரி இருக்கலாம். சரியா? அங்கதான் வந்து பாயிண்ட். அந்த பாட்டம் 95% பீப்புள் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து he wrote about himself. ஒரு 1 minute ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதிட்டாரு. Myself, Arul, I did my Bachelor of Pharmacy. I have 20 years of experience in sales and training. If I get a chance to work in your company, I do myself. I will be accepted to your company. அப்படின்னு சொல்லி அவருக்கு ஈஸியா பாசிட்டிவா சொல்ற மாதிரி எழுதி வச்சிட்டாரு. இது வந்து 3 months ப்ரிப்பேர்ட். இது வந்து ரியல் ஸ்டோரி. கண்ணாடி பார்த்து ஒரு சொல்லி பாக்குறதா, சொல்றப்ப சிரிக்கிறேன்னா என் மகன் கோவமா இருக்கா, பாத்ரூம்ல குளிக்கிறப்ப டெல்மியா கூட யோசிக்கலாம். அதுதான் எங்க போனாலும் மனசுக்குள்ள டெல்மியா கூட யோசிச்சு தான் ஓடிட்டே இருக்கு. ஏன்னா அதான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்க. சேலரி இம்ப்ரூவ் ஆனாதான் அந்த ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த 3 months கழிச்சு என்ன சான்ஸ், ரெஸ்டிமெண்ட் உள்ள போறாரு. கதவை திறந்தா உள்ள ஒரே கேர்ள்ஸாக உட்காந்துருக்காங்க. இன்டர்வியூ ஒரு பையனை கூட நீங்க வேணும். சரி, ஓகே, இன்டர்வியூ விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாரு. ரெஸ்யூம் வாங்கிறப்ப அந்த ரிசப்ஷன்ஸுக்கு லைட்டா ஒரு சிரிப்பு. சரி, ஓகே கொடுத்துட்டு உட்காந்துட்டாரு. எல்லா கேர்ள்ஸ்க்கான இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரோட கால் வருது, உள்ள போறாரு. அங்க இருக்க மேனேஜரை மீட் பண்றாரு. அவர் என்ன கேட்டிருப்பாரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம தான் 3 மாசம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அப்படி பிரிச்சுட்டாரு. கல்வியை போட்டு இவர் சொல்றாரு. இப்போ யாரும் பார்ட்னர் மாதிரி கல்வியை போட்டு இவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்க என்ன ஜாப் இன்டர்வியூ வந்திருக்கீங்களா தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இன்டர்வியூ மட்டும் தான் சார் பாருங்க, என்ன ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கல நான் வந்துட்டேன் அப்படின்னா. சரி, நான் சொல்றேன், இது வந்து ஒரு ஸ்டெனோ ஜாப். அப்படின்னா என்னோட பாஸ் வந்து லெட்டர் டிக்டேட் பண்ண ஒரு கஸ்டமருக்கு அதை நீங்க டைப் பண்ணி அப்படி அனுப்பணும், அதான் ஜாப். அதுக்காக நீங்க ரெக்ரூட்டர் ஃபேமிலி கேண்டிடேட் தான் வேகன்சி நம்ம கொடுத்துருவோம், நீங்க பார்க்கலையாட்டிருக்கு அப்படின்னு கஷ்டமா போச்சு. சரி, பரவாயில்ல சார், தேங்க்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. இல்ல நீங்க ஒரு 10 minutes சொல்லி வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக நம்மளை வெயிட் பண்ண சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு 10 minutes கழிச்சு அந்த உள்ள என்ன சொல்லியிருக்காரு, உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி சூப்பரா இருக்கு, ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணாலும் அது வேணாம்னு சொல்லிட்டு நீங்க பேசுற விதம் நல்லா இருக்கு. ஒன் மோர் ஜாப் வேகன்சி, கஸ்டமர் ஹேண்ட்லிங் எக்ஸிகியூட்டிவ் ஜாப் இருக்கு. அதுல வந்து என்னோட கஸ்டமர்கிட்ட பேசணும். உங்களை மாதிரி ஒருத்தர் தான் நாங்க ரெக்ரூட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஜாபை முடிச்சுட்டு அடுத்த ஜாப் செலக்ட் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக நாங்க கால் பர் பண்ணாம இருக்கோம். would you be interested to join கேட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெனோ ஜாபை விட 5,000 அதிகமான சேலரி.
இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் எல்லாம் நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களா இல்ல டைம் வேஸ்ட் பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பண்ணிக்கிறீங்க. அந்த டைம்ல என்னோட தாட் ப்ராசஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்து போறதுக்காக நான் ஒர்க் பண்றேன்னா இல்ல டைம் வேஸ்ட் பண்ணணும். தட் வில் டிசைட் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நீங்க அதை கிராப் பண்ணிக்கலாம் இல்லையான்னு சொல்லி. இப்போ ஒருவேளை அந்த அந்த ஃபர்ஸ்ட் மேனேஜர் ரிசைன் பண்ணி அனுப்பிச்சப்ப போகாம வெளியே வந்து ப்ரிப்பேர் ஆகாம இந்த ஜாபுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த ஜாபே கிடைச்சிருக்காது, அதிகமான சேலரி ஜாப் கிடைச்சிருக்குமா? அதனாலதான் இந்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் என்னோட மென்டல் ப்ரிப்பேர்னஸ் ரொம்ப 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 இருப்பாங்க. ரைட்டா? யாராச்சும் ஒருத்தங்க செஷன் முடியிருப்ப 3D ரூல்னு மட்டும் ஒரு வேர்ட் ஞாபகப்படுத்து. ஒரு ஒரு இன்னொரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள நான் ஒரு 6 பில்லர்ஸ் சொல்றேன். லைஃப்ல ஜெயிச்சு எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய 6 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபாஸ்டா சொல்லிடுறேன். நான் சொல்ற இந்த 6 பில்லர்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் யூ வில் பி அசெட். ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு எம்ப்ளாயா இருந்தாலும், ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தாலும், யூ வில் பி லைக் எ மேக்னெட். பீப்புள் வில் லைக் யூ. சரி, இந்த பொண்ணை வேலைக்கு எடுத்தோம்னா ஷி வில் பி அசெட் ஃபார் மை கம்பெனி. இந்த பையனை கண்டிப்பா ஹையர் பண்ணிக்கணும். இந்த பையன் இந்த பொண்ணை சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்கு. they can able to create ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர் ஆர் ஒரு பர்சன் அப்படின்னா குட் மென்டல் ஹெல்த். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல இந்த பெயினுக்கும் ப்ரெஷருக்கு இருக்க டிஃபரன்ஸ். நிறைய டைம் நீங்க உங்க மைண்ட்ல இன்ஸ்டாகிராம்ல வர ரீல்ஸா உள்ள போட்டு, அது யூடியூப்ல வர ஜங்கா உள்ள போட்டு, அன்வான்ட் திங்ஸ் உள்ள போட்டே இருக்கீங்க. ஆனா ஆப்வியஸா நீங்க பேசுறப்ப வாயில இருந்து என்ன வரும்? ஜங்கு தான் இருக்குது. வெளியிடுறதுக்கு என்ன வரும்? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யார்ட்டாச்சும் நீங்க வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு பிரிண்ட் எடுத்து கேபிட்டல் யாருக்காச்சு, ஓகேவா? இப்ப எஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்க டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும். என்கிட்ட கொடுத்துட்டீங்க, பிரிண்ட் அங்க வருது. எஸ்ல வந்து 2 இ இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? இமீடியட்டா ஒய்இஎஸ் தானே எஸ், 2 எஸ் தான் தப்பு தானே. இந்த பிரிண்டர்ல தான் மிஸ்டேக். அந்த பிரிண்டர் பிரிண்டர் போட்டு பிரிண்ட் எடுப்பீங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் மிஸ்டேக் வருது. ஓ, மறுபடியும் இந்த பிரிண்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு 3வது பிரிண்டர் வாங்கி இங்கேயும் மாத்துறீங்க. இப்ப என்ன வரும்? எங்க மாத்தணும்? நீங்க கொடுத்த இன்புட்ல மாத்தணும். இன்புட் எங்க இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இன்புட்டை மாத்தாம லைஃப் லாங் நீங்க 1000 கம்ப்யூட்டர் மாத்தினாலும் 1000 கம்ப்யூட்டர் மாத்தினாலும் போவே போவாது. கரெக்டா இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த பாட்டம் 90% பீப்புள் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? they don't change it. நான் பாக்குறதுலாம் பாக்குறேன். இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லா கம்பெனில வேலை காலேஜ்ல சீட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இப்ப ஒரு பையன் இருக்கான், டெய்லி ஜிம்முக்கு போறான், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான், ஃபுட் கரெக்டா மெயின்டைன் பண்றான், அந்த கோச் சொல்ற எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்றான். 6 பேக் வருமா வராதா? இன்னொரு பையன் போறான், நேரா போனோடனே எல்லாம் போட்டுப்பான், அந்த ஜிம்மோட என்ட்ரன்ஸ்லயே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மணி கால் பேசி வீட்டுக்கு வந்துப்பான். இவனும் 1 வருஷம் ஜிம்முக்கு போறான், அவனும் 1 வருஷம் ஜிம்முக்கு போறான். 6 பேக் யாருக்கு வரும்? இப்ப தெரியுது இல்லையா? பொட்டன்சியல் நாலேஜ்னால 6 பேக் வரவே வராது. 60 பேக் வேணா வரும். ஒரே இடத்துல உட்கார்ந்து கரெக்டா இல்லையா? அதனால அப்ளைடு நாலேஜ் தான் அப்படின்னு பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா ஒரு லேப்டாப் ஓபன் பண்றப்ப அதோட சாஃப்ட்வேர் கரெக்டா இருந்தா உங்களால யூஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் கரெக்டா வந்துருச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஹியூமனோட சாஃப்ட்வேர் எது? பிரைன். அதுக்குள்ள நீங்க என்ன போடுறீங்கிறது மேட்டர். செகண்ட், குட் பிசிக்கல் ஹெல்த். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வாழ போற கோவில் இதுதான். அடுத்த 70-80 இயர்ஸ் என்னோட நான் வாழ்ற ஒரு இடம் அப்படின்னா என்னது? ஹியூமன் பாடி. நான் வந்து அதை பக்காவா பாத்துக்கிறேன். ஜங்க் சாப்பிடாம, அன்வான்ட் திங்ஸ் சாப்பிடாம, நிறைய ஸ்பைசி சாப்பிடாம என்னோட ஹெல்த் நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தேர்ட், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுத்து, அன்னைக்கு ஒரு ஃபேமிலி வந்து சொல்றாரு, ஏதோ ஒரு நாலேஜ் கூட போன பார்த்துட்டே பதில் சொல்றாங்க, நல்லா போச்சுப்பா. முகத்தை பார்த்து பேசுறது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ப்ளீஸ் மேக் அ நோட். ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன் ஸ்கிரீனை தான் பார்த்து பேசுறீங்க. ஸ்கிரீன் உங்கள்ட்ட திருப்பி பேசாதுல்ல. வார்த்தை டெலிவரி பண்ற விதம் இருக்குல்ல, 1 மினிட்ல இவ்வளவு வேர்ட்ஸ் பேச முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி, அது குறைஞ்சிட்டே வரலாம் மைண்ட்ஸ். ஏன்னா பேசுறதே இல்லை. விளையாடுறதும் வீடியோ கேம், எப்ப பார்த்தாலும் ஸ்கிரீன், அதனால அது குறைஞ்சிட்டே வருதுங்க. டோன்ட் இன்வெஸ்ட் மோர் டைம் ஆன் தி ஸ்கிரீன். எங்க சின்ன வயசுல நிறைய பேர் கண்ணாடி போட்டுருவாங்க இந்த ப்ளூ லைட் எமிஷனால. சரியா? ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதோட அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுத்து அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறது. அதுக்கடுத்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நடந்து போறப்ப உங்களை வந்து 1000 மரம் நட்டு போங்கன்னு சொல்லல, ஒரு வேப்ப மரம் இருக்குது, கீழே கொஞ்சம் விதை இருக்குன்னா அது விதை இல்லாத இடத்துல எடுத்துட்டு போட்டு போனீங்கன்னா கூட அந்த விதையில இருந்து ஒரு மரம் வந்துச்சு அப்படின்னா யூ ஆர் டூயிங் ஃபேண்டாஸ்டிக் ஜாப் டு தி சொசைட்டி. அதுக்கடுத்தது காட், யூ வித் யுவர்
சூப்பர் பவர். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஐ டிட் 1 minute prayer. இன்னைக்கு செஷன்ல ஒரு 10% ஆஃப் தி பீப்புளுக்கு நடந்துச்சு அப்படின்னா மை டைம் ஒர்க்கிங் மஸ்ட். சரியா? அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லர் ஃபினான்ஸ். கேர் ஆஃப் யுவர் ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ் எங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? நீங்க படிக்கிற படிப்பு கரெக்டா இருந்து அந்த படிப்பு மூலியமா கிடைக்கிற காலேஜஸ், அந்த காலேஜ்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ், அதுல கிடைக்கக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூ, அதுல கிடைக்கக்கூடிய ஜாப், இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் எங்க இருக்கு? உங்களோட பிளஸ் டூ எக்ஸாம். இந்த 6 பில்லர்ஸ் நீங்க கரெக்டா பாத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி லைக் அசட் டு எனிவேர். உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்லா இருக்கும். உங்களோட சர்க்கிள்ல யூ வில் பி லைக் மேக்னெட். அந்த பையன் அந்த பொண்ணு பேசினா they will be always positive அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டே இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? என்னோட நம்பர் சொல்லி நோட் பண்ணுங்க. 9840030012. I run a student broadcast. நான் படிக்க நல்ல புக், ஒரு சின்ன வீடியோ எனக்கு ஒரு போட்டோ பிடிச்சா ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க முடிஞ்சா உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குன்னா உங்களோட நேம், உங்க ஸ்கூல் போய் ஒரு I will add your name to the broadcast group. ஓகேவா? With the time done, thank you so much. Next question இருந்தா கேளுங்க. எனக்கு I have 5 minutes time. 3D life. Fantastic மா. Friends, 3D life அப்படி ஒன்று இருக்குது. 3Dங்கிற வேர்ட் அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம்ல. First D, decide. Decide. First D வந்து decide. ரெண்டாவது D வந்து discipline. Third D வந்து daily do it. Friends, நிறைய இடத்துல பீப்புள் பண்ற மிஸ்டேக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைடே பண்ண மாட்டாங்க. டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் டிசிப்ளினே இருக்காது அதை கரெக்டா பண்றதுக்கு. டிசிப்ளினா அந்த வேலையை பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்து வைப்பாங்க. they will not do it on daily basis. இந்த 3D லைஃப் நான் சொல்றதை கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்னது கேட்டுதாமா? ஃபர்ஸ்ட் டி வந்து டிசைட், தீர்மானிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது டி வந்து டிசிப்ளின், திருச்சி போகணும். போய் சேர்ந்தாலும் நடந்தாலும் நீங்க ஊருக்கு சேர முடியாது. நிறைய பேர் டிசிப்ளின் பண்ண மாட்டாங்க, அங்கேயே பாதி போயிடுவாங்க. கவனிங்க, ஒரு எல்லா வீடியோவா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க திருச்சி போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு மேல போகணும். அதுக்கப்புறம் பஸ்ல ஏறி உட்காரணும். ரெண்டாவது அந்த பஸ் போய் திருச்சியில நிக்கிற வரைக்கும் நீங்க உள்ள உட்காந்துருக்க, நடுவில் இறங்காம போறது. சோ டிசைட், டிசிப்ளின், டெய்லி. உங்களோட படிப்பை வந்து டெய்லி படிங்க, டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச். I will do it as a orientation.